தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து 83,000 ரூபாயை கடந்தது. புதிய விலை உச்சம் மக்களுக்கு கவலையை அதிகரித்திருக்கும் நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்கும் சூழலிலும் கோவையில் தங்க நகை பட்டறைகள் ஆர்டர்கள் இன்றி கலையிழந்து காணப்படுகிறது. பொருளாதார மந்தநிலை, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து அதன் விலை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. அந்த வகையில் வாரத்தின் முதல் நாளான நேற்று காலை தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,360 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 82,880 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதுவே பொதுமக்களுக்கு கவலையாக இருந்த நிலையில் மாலையில் தங்கத்தின் விலை இரண்டாவது முறையாக உயர்ந்து அதிர்ச்சியை கூட்டியது. அதன்படி கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,430 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டது. இந்நிலையில் தீபாவளி போன்ற பண்டிகைகளின் போது தங்கம் விலை மேலும் உயரும் என்று கோவை மாவட்ட தங்க நகை தயாரிப்பாளர் சங்க செயலாளர் சுரபி கார்த்திக் கூறியுள்ளார். சாமானிய மக்கள் 9 கேரட், 14 கேரட், 18 கேரட் தங்க நகைகளையும் பயன்படுத்த பழக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இப்போ ஆல்ரெடி 22 கேரட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அவங்க வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். 18, 14, 9 கேரட்ஸில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வந்துடும். அந்த 3 லட்ச ரூபாய்க்கு 6 பவுன் 7 பவுன் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த யூஸ் பண்ண பழகணும். ஃபர்ஸ்ட் அந்த 14 கேரட் 18 கேரட்லாம் போட்டு பழகணும். அவங்களுக்கு வந்து அந்த 18 கேரட் 14 கேரட்டுங்கிற தங்கம் வந்து அதுவும் ஒரு வந்து மட்டமான தங்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான தங்கத்துக்கு அந்த பணம் வாங்குறாங்க. ஏறத்தாழ 200 டன் நகைகளை செய்யும் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கம் தற்போதைய விலை ஏற்றத்தால் 50 டன் அளவுக்கே நகைகளை தயாரிக்க முடிவதாக அச்சங்கத்தின் தலைவர் முத்து வெங்கட் தெரிவித்துள்ளார். 200 டன் நகைகள் வந்து ஒரு வருடத்துக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. ஆனா இதே மாதிரி நீடிச்சது அப்படின்னா நாங்கள் ஒரு 50 டன்னு தான் நாங்கள் வந்து அந்த வியாபாரமே செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ வேலைவாய்ப்பு வந்து ஒரு 60% வேலைவாய்ப்பு இருக்காது. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கோவையில் தங்க நகை பட்டறைகளில் ஆர்டர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. வழக்கமாக தீபாவளி பண்டிகை நெருக்கத்தில் பரபரப்பாக இருக்கும் இந்த தங்க நகை பட்டறைகள் தற்பொழுது களையிழந்து காணப்படுகின்றன. தீபாவளி எல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே எங்களுக்கு வேலை ஃபுல்லாக பிஸியாக இருக்கும். ஆனால் ஷிஃப்ட் மாதிரி வேலை வந்துட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு வேலை செய்கிற நைட்டு பகலாக அப்படி செஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் இப்போ எல்லாம் ஒரு 2 வருஷம் இந்த வருஷம் எல்லாம் தீபாவளி வந்து போனால் நமக்கு தெரிய மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஒரு 10-50 பேருக்கு வேலை செய்கிற இடத்துல 4 பேர் 2 பேர் 5 பேர், ஒரு ஆள் 2 பேர் வேலை செஞ்சால் அப்புறம் 2 பேர் ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் அவங்க 2 பேர் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் அமெரிக்கா சீனா வர்த்தக பிரச்சனைகள், இந்தியா அமெரிக்கா வர்த்தக போர் போன்ற உலகளாவிய பதற்றங்களும் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருத வழிவகுக்கின்றன. தற்பொழுது 1 அவுன்ஸ் தங்கம் 3,689 அமெரிக்க டாலராக இருக்கும் சூழலில் வரும் நாட்களில் இந்த விலை குறைந்தால் தங்கம் விலையில் வீழ்ச்சியை காணலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்து வகை பொது போக்குவரத்து பயணங்களையும் ஒருங்கிணைக்கும் சென்னை ஒன் என்ற புதிய செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். இந்த செயலியின் பயன்பாடு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை பெருநகரத்தில் தினசரி பல லட்சக்கணக்கான பயணிகள் பேருந்து, ரயில், ஆட்டோ என பல்வேறு போக்குவரத்து முறைகளை பயன்படுத்தி பயணிக்கும் சூழலில் அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஒரு புதிய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக பயணிகளுக்கு எளிமையான மற்றும் ஒருங்கிணைந்த பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை ஒன் செயலி பயன்பாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், கேப், ஆட்டோ என அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளுக்கும் ஒரே QR பயணச்சீட்டு மூலம் பயணிக்கும் வசதியை வழங்குவதே இந்த செயலியின் நோக்கம்.
ஆண்ட்ராய்டு மற்றும் iOS தளங்களில் கிடைக்கப்பெறும் இந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதில் பயனர்கள் தங்கள் மொபைல் எண்ணை பதிவு செய்தால் ஒருமுறை கடவுச்சொல் மூலம் சரிபார்க்கப்படும். பின்னர் பயனர்கள் தங்களுடைய முழு பெயர், மின்னஞ்சல் முகவரி, பாலினம் உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்தால் செயலியை பயன்படுத்தலாம். செயலியின் முகப்பில் போக்குவரத்து பயண வசதிகள் இடம்பெற்றிருக்கும். அதில் பயனர் தான் இறங்கும் இடத்தில் இருந்து போக வேண்டிய இடத்தை உள்ளீடு செய்தால் குறைந்த தூர பயணம், வசதியான போக்குவரத்து எது, சிறந்த பாதை, நடக்கும் தூரம், குறைவான பயணம் உள்ளிட்ட தகவல்களை செயலி வழங்கும். உதாரணத்திற்கு வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருந்து ஆவடி பேருந்து நிலையம் செல்வதற்கு சென்னை ஒன் செயலியை அணுகினால் அதில் வரும் பரிந்துரைகளை பார்ப்போம். பேருந்தில்தான் செல்ல வேண்டும் என்பதால் நாம் இருக்கும் பகுதியில் இருந்து வள்ளுவர் கோட்டம் பேருந்து நிறுத்தம் செல்ல செயலி வழிகாட்டும். அங்கிருந்து 47A பேருந்தில் ஏறி அண்ணா நகர் பகுதியில் உள்ள காந்தி நகரில் இறங்க வேண்டும். அங்கிருந்து நடந்து 300 மீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கு வரும் 71V பேருந்தை பிடித்தால் ஆவடி பேருந்து நிலையத்தை அடையலாம் என பரிந்துரைக்கும். இந்த 2 பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணம் 32 ரூபாய். இதனை ஆன்லைன் வழியே செலுத்தி டிக்கெட்டை பெறலாம். டிக்கெட்டில் உள்ள QR குறியீட்டை பயன்படுத்தி பேருந்துகளில் பயணிக்கலாம். இதேபோல புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், வாடகை கார் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட பயணங்களுக்கான முன்பதிவு வசதிகளையும் இந்த செயலி வழங்குகிறது. முன்பதிவு செய்தவுடன் நீங்கள் பயணிக்க உள்ள வாகனத்தின் நேரடி இருப்பிடத்தை செயலியில் பார்க்க முடியும் என்பதால் இது பயண திட்டமிடலை மேலும் எளிதாக்குகிறது. இந்த செயலி தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்டுள்ளது. இனி பொதுமக்கள் பயணச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்க தேவையில்லை. இந்த செயலி மூலம் எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்று பயணம் செய்யலாம் என்பதால் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரனை அண்ணாமலை திடீரென சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அமமுக, பாஜக மாநில தலைமையின் செயல்பாடுகளால் எழுந்த அதிருப்தியால் அக்கூட்டணியில் இருந்து வெளியேறியது. ஓ பன்னீர்செல்வம் விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் நிலைப்பாடு குறித்த குற்றச்சாட்டுக்களை அடுக்கிய டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக கொண்ட கூட்டணியில் இணைய வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக கூறினார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் ஓ பன்னீர்செல்வம், தினகரன் ஆகியோரை ஏற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்திருந்த நயினார் நாகேந்திரன் அது பற்றி அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என தற்பொழுது மழுப்பலாக பதிலளித்துள்ளார். டிடிவியும் ஓபிஎஸும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க அவங்க இந்தியா திரும்ப? அதாவது இந்த தேர்தலுக்கு இன்னும் இன்னும் 6 மாதம் இருக்குது, 6-7 மாதம் இருக்குது. கூட்டணியில் அவங்க உட்கட்சி பிரச்சனை, அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு நாங்கள் எப்படி ஸ்டெப் எடுக்க முடியும்? தேர்தலில் கூட்டணின்னு வந்தால் நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்குவோம், பண்ணிக்கலாம். அண்ணாமலை தொடர்ந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரணும், இல்லைன்னா அவங்களை இணைக்கணும் தொடர்ந்து அண்ணாமலை வலியுறுத்தி வராரு. என்டிஏ கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதிலிருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முடிவை தினகரன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதனால் கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் விலகியதன் பின்னணியில் அண்ணாமலை தான் இருப்பதாக தகவல் பரவியது. இதை திட்டவட்டமாக மறுத்த அண்ணாமலை நண்பர் என்ற முறையில் தினகரனை சந்தித்து பேசுவேன் என தெரிவித்திருந்தார். அதன்படி சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் அவரை ஞாயிற்றுக்கிழமையன்று அண்ணாமலை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக தனது தேர்தல் பரப்புரையில் பங்கேற்க வருமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்
நட்டாவுடன் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். அப்பொழுது பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. மறுமுனையில் டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் பாஜக தேசிய தலைவர் நட்டாவை நேரில் சந்தித்து பரப்புரை சுற்றுப்பயண தொடக்க நிகழ்வில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார். அந்த வகையில் 2 நாட்கள் பயணமாக அடுத்த வாரம் சென்னை வரும் ஜே.பி. நட்டா எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் OPS தினகரன் மீண்டும் இணைவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் தலைவர்களின் அடுத்தடுத்த நகர்வுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ள ஜாய் கிறிசில்டா சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் விவரம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிரபல சமையல் கலைஞராக வலம் வரும் மாதம்பட்டி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். அவர் தனது மனைவியை பிரிந்து வாழ்வதாக கூறப்பட்ட நிலையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவுடன் நட்பில் இருப்பதாக தகவல் வெளியானது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக இருவரும் லிவிங் டுகெதரில் இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஜாய் கிறிசில்டாவுக்கும் ஏற்கனவே ஜே ஃப்ரெடிக் என்பவருடன் திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. அவரும் தனது கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த மாதத்திற்கு முன்பு ஜாய் கிறிசில்டா சமூக வலைத்தளத்தில் சில போட்டோக்களை பதிவிட்டார். அதில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கோவிலில் வைத்து திருமணம் நடந்து முடிந்ததாக கூறி மாலையும் கழுத்துமாக இருந்த போட்டோக்களை பதிவிட்டிருந்தார். அத்துடன் தான் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் கூறியிருந்தார். அதற்கு முதல் மனைவியை விவாகரத்து பெறாமல் ரங்கராஜ் எப்படி 2வது திருமணம் செய்ய முடியும் என்று கண்டன குரல்கள் எழுந்தன. இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிசில்டா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ரங்கராஜுக்கு எதிராக சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தார். அதில் ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறியதாகவும் பிரிந்து வாழ்ந்து வந்த தனது கணவருடன் முறைப்படி விவாகரத்து பெற அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் ரங்கராஜ் அவரது மனைவியுடனும் விவாகரத்து பெறவில்லை என்பதை மறைத்ததாகவும் சாடியிருந்தார். மேலும் திருமண ஆசை வார்த்தை கூறி பலமுறை தன்னை மிரட்டி கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் ஜாய் கிறிசில்டா குற்றம் சாட்டியிருந்தார். கடைசியாக தான் கர்ப்பமானதும் நான் வேண்டுமா அல்லது குழந்தை வேண்டுமா என மிரட்டிவிட்டு ரங்கராஜ் விலகிச் சென்றதாகவும் ஆதங்கம் தெரிவித்திருந்தார். தனக்கும் தனது வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் நீதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். ஜாய் கிறிசில்டாவின் அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்த போலீஸ் கமிஷனர் அருண், சென்னை பெண் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை கமிஷனர் வனிதா விசாரணை நடத்த உத்தரவிட்டார். அந்த உத்தரவின்படி ஜாய் கிறிசில்டாவை 22ஆம் தேதி திங்கட்கிழமை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனை தொடர்ந்து ஜாய் கிறிசில்டா திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு 1000 விளக்கு பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை கமிஷனர் அலுவலகத்தில் ஆஜரானார். சுமார் 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கிறிசில்டா தனக்காகவும் தனது குழந்தைக்காகவும் எந்த உச்சத்திற்கும் சென்று நீதி கேட்பேன் என்று தெரிவித்தார். நான் இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்று சொன்னேன், அப்பவும் சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். என் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். இது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை. அது அவர் அப்படியே அதை இது பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு வெளியே ஜாலியாக சுற்றலாம். ஆனால் நான் ஃபைட் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் நான் ஃபைட் பண்ணுவேன். இந்த ரைட்ஸ்க்காக நான் ஃபைட் பண்ணுவேன். அது என்னை அவங்க கேஸ் போட்டாங்க, அதனால நான் இதாகிட்டேன்லாம் இல்லை. நான் போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன். இந்த விவகாரத்தில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். 1231 சுகாதார பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் 1231 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 5 பேருக்கு நேரடியாக பணி ஆணைகளை வழங்கினார். கிரேஸ் சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்திற்கு சென்ற முதலமைச்சரை கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற வைஷாலி சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது வைஷாலிக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தில் இளநிலை அலுவலர் பணியிடத்திற்கான பணி ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று கால்பந்து வீராங்கனை சுமித்ரா, கூடைப்பந்து வீராங்கனை சத்யா, பாய்மர படகு வீரர் சித்ரேஷ் தத்தா ஆகியோருக்கும் அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அத்துடன் அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தமிழ் வளர்ச்சித் துறையில் உதவி இயக்குநராக தேர்வு செய்யப்பட்ட 13 பேர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்களை 1231 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்து அதற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அவர்களுடன் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படத்தை பதிவிட்ட முதலமைச்சர் மேலும் 2417 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உறுதியளித்தார். கல்வி நிதியை கடந்த 2 ஆண்டுகளாக விடுவிக்காமல் மாணவர்கள் நலனில் மத்திய அரசு அரசியல் செய்ய வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதிலளித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கை குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு மாணவர்கள் நலனில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று பதிலளித்திருந்தார். இதுகுறித்து சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அரசியல் அமைப்பு அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தவறில்லை, ஆனால் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் என்றும் தெரிவித்தார். மாணவர்களை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள் அப்படின்றாங்க. இல்ல, அதான் அந்த கொள்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த லாங்குவேஜை தவிர்த்து அவங்களால வேறு எதுவுமே சொல்ல முடியல. ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்கிறார்கள். அது அப்படியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்ற அதை தான் நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறோம். தயவுசெய்து மாணவர்கள் நலன் சார்ந்து அரசியல் இதில் செய்ய வேணாம். இத்தனை ஆண்டு காலம் எப்படி ஒவ்வொரு வருஷமும் பிஏபியோடது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஃபண்டு ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தீங்களோ அப்படி ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக மட்டும் ஏன் இவ்வளோ நீங்கள் முரண்டு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அரசியல் செய்வது யார் என்பதை நாட்டு மக்கள் பார்க்கணும். மேலும் தமிழ்நாடு அதிக அளவில் உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களை உருவாக்கியிருப்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. சென்னையில் கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், வடுவர் கோட்டம், தியாகராய நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, குமணஞ்சாவடி, திருவடிசை, செம்பரம்பாக்கம், மாங்காடு, குன்றத்தூர், வானகரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பணி முடிந்து 2 சக்கர வாகனங்களில் வீடு திரும்பியோர் பொதுமக்கள் நனைந்தபடி பயணித்தனர். தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூரக்கோட்டை, மருங்குளம், குறுங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. அதேபோல கொடைக்கானலில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, 7 ரோடு சந்திப்பு, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான காலநிலை நிலவியது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து ஆவின் நெய் விலை 2 மாதங்களுக்கு குறைப்பதாக ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பிறகும் ஆவின் பால் பொருட்கள் விலை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் ஆவின் பால் பொருட்களின் விலையை ஆவின் நிர்வாகம் குறைத்துள்ளது. அதன்படி ஜாரில் அடைத்து விற்கப்படும் 50 மில்லி நெய் 48 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. 85 ரூபாய்க்கு விற்கப்படும் 100 மில்லி நெய் இனி 80 ரூபாய்க்கும், 160 ரூபாய்க்கு விற்பனையாகும் 200 மில்லி நெய் 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேபோன்று ஜாரில் விற்கப்படும் 1/2 லிட்டர் நெய் 365 ரூபாயிலிருந்து 345 ரூபாய்க்கும், 1 லிட்டர் நெய் 700 ரூபாயிலிருந்து 660 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று டின் மற்றும் பவுச்சில் விற்கப்படும் நெய் விலையும் குறைக்கப்படுவதாகவும், இந்த விலை குறைப்பு நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டும் அமலில் இருக்கும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பன்னீர் மற்றும் சமன்படுத்தப்பட்ட பால் பாக்கெட்டுகள் ஏற்கனவே வழங்கப்படும் சலுகை விலையில் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரசின் இந்த அறிவிப்பு ஏற்கத்தக்கதல்ல என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். அப்படி தள்ளுபடி விலையில விற்பனை செஞ்சிருக்கிற பொருளை மீண்டும் நாங்கள் ஜிஎஸ்டிக்காக விலையை குறைக்கிறோன்ற மாதிரி காரணம் காமிச்சிருக்கிறாங்க. இதுவும் மக்களை முழுமையாக ஏமாற்றக்கூடிய செயல். மற்ற ஆவின் பொருட்களுக்கும் விலையை குறைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 2048ஆம் ஆண்டுக்குள் சென்னையில் 440 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் அளித்துள்ள சாத்தியக்கூறுகள் அறிக்கையை அரசு ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதில் 2030ஆம் ஆண்டிற்குள் சென்னையில் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாகவும் அதற்காக 6045 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான திட்ட அறிக்கையும் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணைய இயக்குநர் ஜெயக்குமார் 2,42,000 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 25 ஆண்டுகள் சென்னையில் பல்வேறு கட்ட பணிகள் நடக்க உள்ளதாக தெரிவித்தார். 2045-48 சென்னை ஒரு 450 கிலோமீட்டர் நெட்வொர்க்குக்கு மெட்ரோ. அல்டிமேட்டா என்னன்னா 2030 6,500 பஸ் இருக்கணும். இரட்டிப்பா இருக்கணும் 5 வருஷத்துக்குள்ள. டெல்லியை தொடர்ந்து சென்னையிலும் 450 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். வரும் சனிக்கிழமை சேலம் நாமக்கல்லில் தாவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை பயணத்தில் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் கடந்த 13ஆம் தேதி தனது பரப்புரையை தொடங்கினார். டிசம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அந்த வகையில் வரும் 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை மாற்றி சேலம் மற்றும் நாமக்கல்லில் பரப்புரை செய்ய இருப்பதாக விஜய் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சேலம் மற்றும் நாமக்கல்லில் விஜய் மேற்கொள்ள இருந்த தேர்தல் பரப்புரை பயணத்திலும் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வாரம் விஜய் எங்கு பரப்புரை மேற்கொள்ளப் போகிறார் என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து விரைவில் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கடந்த சனிக்கிழமை திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது விதிகளை மீறியதாக தாவேகவினர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. திருவாரூரில் அழகிரி காலனி பகுதியில் விஜயை வரவேற்கும் விதமாக அவருக்கு பொக்லைன் இயந்திரம் மூலம் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதாக தாவேக மாவட்ட செயலாளர் மதன், பொக்லைன் இயந்திர உரிமையாளர் ராஜேஷ் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய தசரா திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் தசரா திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விரதமிருந்து வழிபாடு நடத்துவர். அந்த வகையில் நடப்பாண்டின் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடி பட்டம் யானை மீது ஏற்றப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து காலை 5 மணி அளவில் கோவிலை வந்தடைந்தது. கொடி பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தசரா திருவிழா கொடியேற்றத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குலசேகரப்பட்டினத்தில் குவிந்தனர். நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகாவின் தாயாருமான கீதா மறைவுக்கு முதலமைச்சர் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்திய நிலையில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. வயது மூப்பு காரணமாக கீதா ராதா காலமான நிலையில் அவரது உடல் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் நடிகை ராதிகா, சரத்குமார் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். கே. வீரமணி, சசிகலா, ஜெயக்குமார், தமிழிசை, சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் இறுதி மரியாதை செலுத்தினர். நடிகர்கள் விஜயகுமார், சிவகுமார், பிரபு, நாசர், நடிகைகள் மீனா, நளினி, சோபனா, இயக்குனர் ரவிக்குமார் உள்ளிட்ட திரை உலகினர் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி ராதிகா, நிரோஷாவுக்கு ஆறுதல் கூறியபோது அவர்கள் கண்கலங்கினர். பின்னர் ஊர்வலமாக கீதாவின் உடல் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.
திருச்சி அருகே பாதாள சாக்கடை பணியின் போது 2 ஊழியர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் கார்மல் கார்டன் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்ற நிலையில் அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், புதுக்கோட்டை, திருவப்பூரைச் சேர்ந்த ஒப்பந்த பணியாளர்களான பிரபு, ரவி ஆகியோர் பணியாற்றினர். இதில் பாதாள சாக்கடைக்குள் பிரபு தவறி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை மீட்க ரவியும் உள்ளே இறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பாதாள சாக்கடையில் இருந்த விஷவாயு கசிந்து இருவரும் மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரில் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தெலுங்கானா மாநிலத்தில் நடப்பாண்டு பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக ஹைதராபாத்தில் கடும் மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. பஞ்சாரா, ஜூப்ளி, அமீர்பேட், கைத்ராபாத், எல்பி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஹைதராபாத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை அருகே தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கட்டடங்களை இடிக்கும் போது தண்ணீர் டேங்க் விழுந்து மின்மாற்றி சேதமடைந்தது. ஏஏ ஸ்கீம் சாலையில் பழைய கட்டடங்களை புல்டோசர் கொண்டு இடித்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீர் தொட்டி அருகில் இருந்த மின்மாற்றி விழுந்தது. இதில் மின்மாற்றி உடைந்து விழுந்து அதிலிருந்த ஆயில் தரையில் கொட்டி மின் இணைப்பு ரத்தானது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடிய 14 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். வெயிலடிச்சான்பட்டி பகுதியில் மர்ம நபர்கள் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 14 பேரை பிடித்து அவர்களிடமிருந்து 4 காட்டுப்பன்றிகள், 14 நாய்கள், 1 லாரி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து 2,30,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தஞ்சாவூர் அருகே கடன் வாங்கி தருவதாக 2 பேரிடம் 17 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். களியமேடு கிராமத்தை சேர்ந்த கோபிநாதன் 6 கோடி ரூபாய்க்கு கடன் பெற்று விண்ணப்பித்த நிலையில் அவரை அணுகிய ஒருவர் கடன் வாங்கி தருவதாகவும் அதற்கு முத்திரைத்தாள் வாங்க கமிஷன் தொகையுடன் 12,10,000 ரூபாயை பெற்று ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோபிநாதன் அளித்த புகாரில் கரூரை சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஏற்கனவே திருச்சியை சேர்ந்த ஒருவரிடம் 5 லட்சம் ரூபாய் ஏமாற்றி இருப்பது தெரியவந்தது. புதுக்கோட்டையில் கொடுக்கல் வாங்கலில் நண்பனை கத்தியால் குத்திக் கொன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நண்பர்களான நித்யராஜ் மற்றும் சரவணன் டிவிஎஸ் கார்னர் அருகே உள்ள மதுபான பாரில் மது அருந்திய போது தன்னிடம் வாங்கிய 22,000 ரூபாய் பணத்தை திருப்பி தருமாறு சரவணன் கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நித்யராஜை மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரவணன் குத்தி கொன்றதாக தெரிகிறது. சம்பவம் தொடர்பாக சரவணனை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை ஹெல்மெட் அணிந்த இளைஞர்கள் திருடிச் சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. பிள்ளையார்கோவில் தெருவை சேர்ந்த அருண் மற்றும் குமார் ஆகியோருடைய விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களின் பூட்டை லாவகமாக உடைத்த திருடர்கள் சர்வ சாதாரணமாக அங்கிருந்து தள்ளிச் சென்றனர். நெல்லை அருகே கழிவு பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. சுத்தமல்லி பாரதியார் நகர் பகுதியில் இயங்கிய பழைய பிளாஸ்டிக் குடோனில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் காட்டுத்தீ போல் எரிந்த தீயை நீண்ட நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தூரம் வரை கரும்புகை வெளியேறிய நிலையில் தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, விபத்து ஏற்பட்ட இடத்தின் உரிமையாளர் யார் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே தேங்காய் எடுக்கச் சென்ற இளைஞர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். சித்திரங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜாங்கம் தாளப்பிடாகை பகுதியில் உள்ள தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க சென்றார். அப்போது சில தேங்காய்கள் குளத்தில் விழுந்ததாக தெரிகிறது. இதையடுத்து தேங்காய்களை எடுக்க ராஜாங்கம் குளத்திற்குள் இறங்கிய நிலையில் அதிலிருந்த சேற்றில் சிக்கி தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த குலசேகரம் தீயணைப்பு வீரர்கள் ராஜாங்கத்தின் உடலை மீட்டனர்.
தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய கோரி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்கேயன் கோட்டை சாலையில் உள்ள கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கம் முன்பாகவும் சின்னமனூர் அரசு மருத்துவமனை சாலையில் உள்ள தேனி கூட்டுறவு சங்க சொசைட்டி முன்பாகவும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் காப்பு கட்டுதலுடன் நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்த முருகப்பெருமானுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்ற நிலையில் பாரவேல் மண்டபத்தில் உள்ள துவாரபாலகர், கொடிக்கம்பம், மயில் வாகனத்திற்கும் காப்பு கட்டப்பட்டது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு அக்டோபர் 1ஆம் தேதி வரை கோவிலில் தங்கத்தேர் புறப்பாடு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறங்காவலர் குழு தெரிவித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்கா சுற்றுவட்டார பகுதிகளில் நாய்கள் மற்றும் எருமை கன்றுகளை வேட்டையாடிய சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. தாவரவியல் பூங்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள கார்டன் மந்து, கிளன்ராக் காலனி பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக 2 சிறுத்தைகள் உலா வருகின்றன. இந்த சிறுத்தைகள் 20க்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்களையும் 10க்கும் மேற்பட்ட எருமை கன்றுக்குட்டிகளையும் தொடர்ந்து வேட்டையாடியுள்ளன. இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுத்தையை பிடிக்க ஆட்டுடன் கூடிய கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திலிருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு 5 டன் பூமாலைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. ஆரிய வைசிய சமூகம் சார்பில் 3,50,000 ரூபாய் செலவில் சிக்மங்களூருவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 5 டன் சாமந்தி பூக்கள் மலர் மாலைகளாக தொடுக்கப்பட்டன. 800 பேர் இணைந்து இந்த மாலைகளை தயாரித்து குளிர்சாதன கண்டெய்னர் மூலம் திருப்பதிக்கு அனுப்பி வைத்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே ஏரியில் பூ பறிக்கச் சென்றவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். செங்கமேடு கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் இதே கிராமத்தில் உள்ள ஏரியில் உள்ள தாமரை பூக்களை பறித்து விற்பனை செய்து வந்தார். வழக்கம் போல ஏரியில் இறங்கி தாமரை பறிக்க சென்ற அவர் நீண்ட நேரமாக வெளியே வராததால் அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வீரர்கள் சக்திவேலை சடலமாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிறுவன் மற்றும் கன்றுக்குட்டியை தெருநாய் கடித்ததால் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த சுவேல் என்பவரின் மகன் நிகானை தெருநாய் துரத்தியுள்ளது. கீழே விழுந்த அவரை நாய் கடித்த நிலையில் பொதுமக்கள் நாயை விரட்டி சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சேலத்தில் இளைஞரை தற்கொலைக்கு தூண்டியதாக மாமியார் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் சிவக்குமார் குடும்ப தகராறு காரணமாக மனைவி கோட்டீஸ்வரியை பிரிந்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் சிவக்குமார் தனது குழந்தைகளை பார்க்க அரக்கோணத்தில் உள்ள மாமியார் வீட்டிற்கு சென்றதாகவும் அங்கிருந்தவர்கள் அவரை அவமானப்படுத்தி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி தனது இறப்பிற்கு மாமியார் குடும்பத்தினரை காரணம் என வீடியோ பதிவிட்ட சிவக்குமார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். திருச்செந்தூரில் சகோதரியை காதலித்து வந்த இளைஞரை 17 வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். காதல் விவகாரத்தில் கத்தியை கையில் எடுத்த சிறுவர்களின் ஆக்ரோஷ பின்னணி என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சகோதரியின் காதலனை 17 வயது சிறுவன் நண்பர்களுடன் சேர்ந்து ஓட வெட்டி விரட்டி கொலை செய்துள்ளார். பட்டப்பகலில் பொதுமக்கள் கண்முன்னே அரங்கேறிய கொலையில் சிறுவர்கள் 3வரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். காதல் விவகாரத்தில் அப்பாவி இளைஞரை தீர்த்து கட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆலந்தலை சுனாமி நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் 25 வயதான மணிகண்டன். எலக்ட்ரீஷியனான இவர் வேலை தொடர்பாக திங்கள் காலை திருச்செந்தூருக்கு சென்றுள்ளார். அப்போது தோப்பூர் அருகே திடீரென வண்டியை வழிமறித்த 3 சிறுவர்கள் மணிகண்டனை அரிவாளால் வெட்டி உள்ளனர். அதில் நிலை தடுமாறி வண்டியை கீழே போட்டு தப்பி ஓடிய மணிகண்டனை சிறுவர்கள் விடாது துரத்தி உள்ளனர். உயிருக்கு பயந்து அவர் மரக்கடை ஒன்றில் புகுந்து தப்பிக்க முயன்றுள்ளார். ஆனால் இரத்த கரைகளுடன் ஆக்ரோஷமாக ஓடி வந்த சிறுவர்கள் மணிகண்டனை ஓட விரட்டி வேட்டையாடி வெட்டி சாய்த்துள்ளனர். இதில் கழுத்து பகுதியில் பலத்த வெட்டு விழுந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பட்டப்பகலில் நடந்தேறிய இப்படுபயங்கரத்தை பார்த்து பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். உடனே தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். மணிகண்டனை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்க அதில் கொலையாளிகள்
18 வயது கூட பூர்த்தியடையாத சின்னஞ்சிறு சிறுவர்கள் என தெரிந்து போலீசார் ஷாக் ஆகினர். உடனே தனிப்படை அமைத்து சிறுவர்களை பிடிக்க களத்தில் இறங்கினர். அப்பொழுதுதான் காதல் விவகாரத்தில் மணிகண்டனை திட்டம் தீட்டி வெட்டி சாய்த்திருப்பதாக தெரிய வந்தது. மணிகண்டனும் திருச்செந்தூரைச் சேர்ந்த 17 வயது சிறுமியும் காதலித்து வந்தனர். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இருப்பினும் வயது வித்தியாசம் காரணமாக அவர்களின் காதலுக்கு சிறுமி வீட்டார் கடும் எதிர்ப்பு காட்டினர். இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன் சிறுமியும் மணிகண்டனும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. அது சிறுமியின் குடும்பத்தினருக்கு தெரியவர மணிகண்டன் மீது போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காதல் ஜோடியை காவல் நிலையம் அழைத்து விசாரித்த போலீசார் சிறுமிக்கு 17 வயதே நிரம்பியிருந்ததால் அவருக்கு அறிவுரை வழங்கி பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். அதன் பின்னரும் காதல் ஜோடி பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன் சிறுமி தனது வீட்டிற்கு தெரியாமல் மணிகண்டனுடன் புதுச்சேரிக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் தம்பி மணிகண்டனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதற்காக தனது நண்பர்களான சிறுவர்கள் 2வரையும் கூட்டு சேர்த்து கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். வழக்கம் போல மணிகண்டன் வேலைக்கு செல்லும் பாதையில் வழிமறித்து வெறிச் செயலில் ஈடுபட்டு தப்பித்துள்ளனர். இப்படுபயங்கர சம்பவம் வெளியே தெரிய வந்ததை அடுத்து திருச்செந்தூர் போலீசார் கொலையில் ஈடுபட்ட சிறுமியின் 17 வயது தம்பி மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக அதே வயதுடைய 2 சிறுவர்களையும் கைது செய்தனர். மூவரிடமும் தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்க உள்ளனர். சகோதரியை காதலித்து வந்த இளைஞர் 17 வயது சிறுவன் மற்றும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் திருச்செந்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாப்பட்டு அருகே கனமழையால் மூழ்கிய தரைப்பாலத்தை பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடந்து செல்கின்றனர். தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ஆண்டியப்பனூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தலுக்கன் வட்டம் பகுதிக்கு செல்லும் தரைப்பாலம் மூழ்கி தண்ணீர் வடிந்தோடுகிறது. இந்த பாலத்தின் மீது கயிறு ஒன்றை கட்டி அதனை பிடித்தபடி பொதுமக்கள் கடந்து செல்கின்றனர். தேனி அருகே கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கர்ப்பிணி மனைவி காவல் நிலையத்திற்கு எதிரே தர்ணாவில் ஈடுபட்டார். கேரளாவைச் சேர்ந்த சந்தியா என்பவர் கம்பம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரை காதலித்து கடந்த ஆண்டு மனமுறிந்திருக்கிறார். தற்போது 8 மாத கர்ப்பிணியாக உள்ள சந்தியா தனது கணவரான பிரவீன்குமார் வேறு ஒரு பெண்ணை 2வது திருமணம் செய்ததாகவும் அவரது குடும்பத்தினர் தன்னை தொந்தரவு செய்வதாகவும் உத்தமபாளையம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் தனது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையம் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் திருமருகல் அருகே தீயணைப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலப்பூதனூர் ஐயனார் கோவில் தெருவில் தீயணைப்பு நிலையம் அமைக்க மண் மாதிரிகள் சேகரிப்பு மற்றும் இடத்தை சுத்தம் செய்யும் பணி தொடங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் தீயணைப்பு நிலையம் வந்தால் விவசாய பணிகள் பாதிக்கப்படக்கூடும் என கூறி மண் பரிசோதனை செய்ய வந்த வாகனத்தை மறித்து அதன் முன் படுத்தும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்க மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலை உள்ளது. திருத்தணி நகராட்சியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு ஸ்கேன் எடுக்கும் பகுதியில் ஒருவர் மட்டுமே பணியில் உள்ளனர். அவ்வப்போது மின் நிறுத்தமும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகின்றனர். மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீருடன் சேர்ந்து மழைநீரும் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு கொசுத்தொல்லையும் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையானுக்கு 1,80,00,000 ரூபாய் மதிப்புள்ள 15 தங்க காசுகள் மற்றும் 2 வெள்ளித் தட்டுக்களை கோவாவைச் சேர்ந்த மடாதிபதி ஒருவர் வழங்கியுள்ளார். திருப்பதி ஏழுமலையானை வழிபட்ட கோவாவைச் சேர்ந்த மடாதிபதி ஸ்ரீமத் வித்யா தீக்ஷ தீர்த்த சுவாமிஜி அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட தங்க டாலர்கள், வெள்ளித்தட்டுகள் ஆகியவற்றை காணிக்கையாக வழங்கினார். இதன் மதிப்பு சுமார் 1,80,00,000 ரூபாய் என கூறப்படும் நிலையில் இதனை தேவஸ்தான அதிகாரிகள் அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை, குடிநீர், கழிவுநீர், கால்வாய் உள்ளிட்ட வசதிகளை செய்து தராத பேரூராட்சி செயல் அலுவலரை கண்டித்தும் அவரை மாற்றக் கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. சிங்கம்புலிப்பட்டியைச் சேர்ந்த மக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாசலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர்.
நீலகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், முழுநேர ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, அங்கன்வாடி ஊழியர்களுக்கான முறையான ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.